வணக்கம். சிறை கைதிகளின் குடும்பங்களுக்கு வட்டியில்லா கடன் அரசு வழங்க வேண்டும் என்று மதுரையை சேர்ந்த ராஜா என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறார். தெலுங்கானாவில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சிறை கைதிகளின் குடும்பங்கள் பல பேர் இயல்பாகவே வறுமையில தான் இருக்க முடியும். குடும்பத் தலைவன் சிறையில் இருந்தால் அந்த குடும்பத்தின் மனைவி, தாய், தந்தை, குழந்தைகள் வறுமையில் வாடுவார்கள். வாடகை பிரச்சனை, வீட்டு பொருளாதார பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, துணிமணி பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய இடத்தில் கணவன் இருந்து சிறைக்கு சென்று விட்டால் அந்த குடும்பம் மிக மோசமான பொருளாதார சிக்கலை சந்தித்து அவலமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கும். அந்த சுமையெல்லாம் பெற்றோர், அதாவது பாட்டிகள் மீதும் தாத்தா மீதும் விழுந்துடும். இப்படி ஒரு சூழல்ல தெலுங்கானாவில் சிறையில் இருக்கும் கைதிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கும் திட்டத்தை அமுல்படுத்தி ஒப்பீடு செய்து மதுரையை சேர்ந்த ராஜா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க அதை பற்றி பரிசீலிக்க வேண்டும் என்று நீதியரசர்கள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் பூர்ணிமா அவர்கள் தமிழக அரசிடம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இதில் நாம் சாராம்சம் என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, தமிழகத்தில் அதே நிலைமை இருக்கின்றது. தமிழகத்தில் கணவன் செய்யும் உண்மையிலேயே குற்றவாளியாக இருந்து அவர் சிறை விதிக்கப்பட்டால் அந்த குடும்பத்தின் நிலைமை மிக மோசமாக இருக்கும். சில பேர் சூசைட் கூட பண்ணிப்பாங்க. அரசு அவர்களை வேலை வாய்ப்பு உருவாக்கும் பொருட்டு, சுய தொழிலோ ஏதோ ஒரு வகையில் வேலை வாய்ப்பை உருவாக்கும் பொருட்டு முறையான ஒரு வழிகாட்டலை உருவாக்கி வட்டியில்லா கடன் கொடுப்பது பற்றி புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் காவல்துறை மரணங்கள், போலீஸ் என்கவுண்டர்கள், இதில் பாதிக்கப்படும் குடும்பங்களில் வாரிசுகளுக்கும் மனைவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இப்ப என்கவுண்டர்ல லாக்அப் டெத்துல இறந்து போயிடுற குடும்பத்தின் நிலைமை மிக மோசம். அந்த குடும்பங்களுக்கும் வட்டியில்லா கடன் வழங்கி அரசு வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும். நன்றி.